இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்திருந்த நிலையில் தொல்லியல் ஆராய்ச்சிக்கு ரூபாய் 7 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு துறைகளுக்கு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். இன்றைய தினம் நடைபெற்ற அந்த பட்ஜெட் பொதுக்கூட்டத்தின் போது முக்கியமான பல்வேறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் மலைப்பகுதியில் மாணவர்களுக்கு இந்த இடைநிலை கிடைக்க நேரடியாக மலை கிராமத்திலே பள்ளிகள் அமைக்கப்படும் என்றும், அதே போல 2676 பள்ளிகளுக்கு 665 கோடியில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் என்றும், 20 லட்சம் பேருக்கு டேப் மற்றும் மடிக்கணினி கொடுக்கப்படும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு பட்ஜெட்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல அடுத்த 2 ஆண்டுகளிலே 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் என்று ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அரசு அலுவலருக்கு ஈட்டிய விடுப்பு 15 நாட்கள் என்ற அடிப்படையில் சுமார் 1/4/2006 முதல் இது நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 9 லட்சம் பணியாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல பல அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2.40 நிமிடம் இந்த பட்ஜெட்டானது வாய்த்தார். அதன் அடிப்படையிலே மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1.17% குறைக்கப்படும் என்றும் இதில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் நிதியாண்டின் வருவாய் பற்றாக்குறை மேலும் குறையும் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் 2025-26 இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டின் வழியில் மாநில சொந்த வரியாக 28,819 கோடி ரூபாய் மதிப்பீடாக உயர்ந்திருக்கிறது என்றும் தற்போது அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் தமிழகத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்திருக்கிறார். கூடுதலாக மகளிர் உரிமை தொகை மற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் இந்த உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கூடுதலாக வழங்கப்படும் என்றும், மேலும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான இந்த நிதி வழங்கப்படுவதும் அதிகரிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2.40 நிமிடம் தொடர்ச்சியாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வாய்த்தார். அப்போது பல்வேறு அறிவிப்புகளையும் தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.